ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸில் கொடுக்குற இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அடுத்து எந்த காலேஜ் சேரணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலேஜை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் அந்த காலேஜுக்கு பர்சனலாக விசிட் பண்ணேன். அங்கே சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சவிதா கேம்பஸ்குள்ளே 2 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரும். ஸோ நல்ல கட் ஆஃப் எடுத்து கவுன்சிலிங் மூலயமா இதில் சேரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிமேட்ஸ். இதில் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு நீங்கள் சேரணுன்னா டேரெக்டாக தான் நாங்கள் போய் அட்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வராது. இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே அட்மிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க இருக்கும். அவங்களும் கட் ஆஃப் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணுற அந்த 200 கட் ஆஃப் கிடையாது. இங்கே பார்க்குறது அந்த 300 கட் ஆஃப் பார்க்குறாங்க. ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, சேலரி எப்படி இருக்குது, இங்கே படிச்சுட்டு நம்ம அப்ராட்லையுமே படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லாட்டினா என்ன மாதிரி ஃபாரின் லாங்குவேஜை சொல்லித்தராங்க, இங்கே ஒர்த்து தானா, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் தர்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த காலேஜை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாத காலேஜ். கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஓகேவா ஓகே இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்த க்ரைட்டீரியாவில் இங்கே இருக்குதாங்க பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் NIRF ரேங்கிங் 45th பொசிஷனில் இருக்காங்க. டாப் 50க்குள்ளே அந்த காலேஜ் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அதே மாதிரி இது NAC அக்ரெடிஷனில் A++ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா எல்லா டிகிரியுமே பிடெக் எம்டெக் இந்த டிகிரியில் தான் தர்றாங்க. நம்ம சில காலேஜில் பார்த்தோம், சில கோர்சஸ் BEயில் வரும், சில டிகிரிஸ்லாம் பிடெக்கில் வரும். இங்கே நீங்கள் படித்தா எல்லா டிகிரியுமே பிடெக்கு இல்லை எம்டெக்குன்னு தாங்க வரும். ஸோ என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் with data science, computer science and engineering with cyber security, computer science and biosciences, AIML, AIDS, information technology, ECE, EEE, biotechnology, bioinformatics, dental technology, biomedical engineering, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ரீமுமே வச்சுருக்காங்க இங்கே. அடுத்து நீங்கள் பிஜி எதுவும் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், AIDS, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பயோ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மாலிகுலார் மெடிசின். ஸோ இந்த மாதிரி எம்டெக் கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டியூவல் டிகிரின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கும்போதே சைட் பை சைடு நம்ம இன்னொரு டிகிரி படிச்சுக்கலாம். அதில் எதெல்லாம் படிக்கலான்னா BA பரதநாட்டியம், மியூசிக், கல்னரி ஆர்ட்ஸ், ஃபுட் அண்ட் டூரிசம், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் டிகிரியை எடுத்து படிக்கும்போதே நம்ம 2 டிகிரியை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்வின்னிங் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே யூஜி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. யூஜி கோர்ஸ் மீன்ஸ் அந்த பிடெக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி என்ன இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னா இப்போ 2+2 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2+2னா என்னென்னா இங்கே நம்ம 2 இயர்ஸ் அந்த சிமேட்ஸ் இல்லை இந்தியாவில் படித்தோம்னா மித்த 2 இயர்ஸ் ஃபாரினில் போய் ரிமைனிங் 2 இயர்ஸ் படிக்கலாம். இல்லாட்டினா இந்த 3+1 ஆப்ஷனும் இருக்குது. 3 இயர்ஸ் நம்ம இங்கே படிச்சுட்டு 1 இயர் ஃபாரினில் போய் படிக்கலாம். ஸோ இது உண்மைக்கும் நல்ல ஆப்ஷன். சில பேர் ஃபாரின்லேயுமே போய் படித்து நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இது உண்மைக்கும் நல்ல காலேஜ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி லேர்னிங் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி VIT அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ஃப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா நான் என்ன கோர்ஸ் படிக்கணும், அது எந்த ஃபேக்கல்ட்டியில் படிக்கணும், அது எந்த டைமிங்கில் படிக்கணும்னு நானே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களே டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, அவங்களே டீச்சர்ஸை அலோகேட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. எந்த டீச்சர் என்ன டைம் என்ன கோர்ஸுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன்னு வைங்க. ஸோ மெக்கானிக்கல் நான் படிக்கும்போதே எனக்கு கோடிங் நாலேஜும் வேணும், இல்லாட்டினா ஈஸி பற்றின நாலேஜ் வேணும்னாலும் நான் மெக்கானிக்கல் படிக்கும்போதே வேறு டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வைங்க. எனக்கு ஈஸியில் 2 சப்ஜெக்ட் படிக்கணும்னா நான் அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம். நான் என்ன படிக்கணுங்கிறது ஃபுல்லி டிபெண்ட் ஆன் மீ. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் சிலபஸ்ன்னு அவங்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதை எடுத்து படிக்கணுமா வேணாமாங்கிறது அது நம்மளோட விஷ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எது ட்ரெண்டாக இருக்குது, நான் எது படித்தா எனக்கு நல்ல ஸ்கோப்பாக இருக்குன்னு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம் அண்ட் இன்டர்ன்ஷிப். இதை தான் நான் சொன்னேன். 2 இயர்ஸ் இங்கே படிக்கலாம், 2 இயர்ஸ் ஃபாரினில் படிக்கலாம், இல்லை 3 இயர்ஸ் இங்கே படிக்கலாம், 1 இயர் ஃபாரினில் படிக்கலாம். ஸோ அதுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டியோடலாம் டைப் வச்சுருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அவுட்கம். ஸோ அந்த ரிசர்ச் அவுட்கம்ங்கிறது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டியது. ஏன்னா இவங்க 600+ கம்பெனிஸோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு டைப்பில் இருக்கிறாங்க இந்த ரிசர்ச் பண்ண. அதே மாதிரி பப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற 2% சயின்டிஸ்ட் வந்து இந்த சிமேட்ஸில் படிச்சுட்டு போனவங்கள தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன். இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இவங்க வந்து 7000+ இண்டஸ்ட்ரி விசிட் கூட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பெய்டு இன்டர்ன்ஷிப் தராங்க. இப்போ நான் காலேஜில் படிக்கும்போதே ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னா நான் ஒரு கம்பெனிக்கு போய் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண போவேன். ஸோ அப்படி போகும்போது எனக்கு பேமெண்ட்டோடு தராங்க. ஸோ ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இல்லாமல் பெய்டு இன்டர்ன்ஷிப்பே 2700+ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணியிருக்கிறது 280+. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறது 3000+. அதுக்கப்புறம் அதோட ரேங்கிங் அக்ரெடேஷன்லாம் நீங்கள் பாருங்கள். அடாட் அக்ரெடேஷன் இருக்குது, ஐஇடி, NBA, AICTE, இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷாங்காய் ரேங்கிங் வேர்ல்டு யூனிவர்சிட்டிலேயே இது வந்து 601 to 700 பிளேஸில் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இப்போ என்ன ரேங்கிங்கில் இருக்காங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா இன்ஜினியரிங்கில் சவிதா மீன்ஸ் சிமேட்ஸ் இந்த யூனிவர்சிட்டி வந்து 45th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 9th பொசிஷன், சென்னையில் 4th பொசிஷன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அங்கே படித்த எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்து இருக்குதா அப்படின்னு. ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க டே 1 இருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்களா. ஏர்ன் வைல் யூ லேர்ன். நான் இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் சொன்னேன் பார்த்தீங்களா, படிக்கும்போதே ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண போகணுன்னா நமக்கு பேமெண்ட் தருவாங்க. ஸோ கற்றுக்கும் போதே சம்பாதிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் வரும்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து 100% இங்கே தரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் கம்பெனிஸ் என்னென்ன இங்கே வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், HPS, காம், ஜஸ்பே, JP Morgan, Accenture, தேவ்ரா, விலே, நெஸ்ட், தாட் ஒர்க்ஸ், TCS. ஸோ அதோட பேயோடு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து 44 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அகெயின் இந்த பேக்கேஜ் இந்த 44 lakh இல்லை 36 பேக்கேஜ் எல்லாத்துக்கும் கிடைக்குமானா அவங்கவுங்க போடுற எஃபர்ட்டு பொறுத்து தாங்க கிடைக்கும். காலேஜ் பிளேஸ்மெண்ட் அசஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்டோட கடமை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 98% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 6.5, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 44. அதே மாதிரி இயர்லி 350+ கம்பெனி விசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் சென்டருங்க. இங்கே நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தராங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன், இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தராங்க. ஸோ நம்ம இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லைன்னா ஒரு சென்டருக்கோ நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி இவங்க அகாடமிக்கில் இன்னோவேட்டிவாக சொல்லித்தராங்க அப்படின்னா, ஸோ மல்டிபிள் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் அல்காரிதம், 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபஸர், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளப் லேப், இன்டகிரேட்டட் கிளாஸ் ரூம், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஃப்ளிப்டு கிளாஸஸ் அண்ட் டிசைன் திங்கிங், UG ரிசர்ச், கான்செப்ட் மேப்பிங், 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டர் அலோகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செட்டப் இன்குபேஷன் சென்டர். இந்த இன்குபேஷன் சென்டருங்கிறது யாராவது ஆண்டர்ப்ரனர் ஆகணும் இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து டைவர்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இவ்வளோ இது அவங்க தர்றாங்க. கண்டிப்பாக வந்து இது நம்ம ஒரு சாய்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இதை பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது அது வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குங்க. நான் இது வரைக்கும் பார்த்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தளவுக்கு இல்லை. உண்மைக்கே வந்து கிளாஸ் ரூம் சரி, அந்த அவங்க வச்சுருக்க அந்த ஆஃபீஸ் ரூம், லேபு, லைப்ரரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இங்கே கேன்டீன் வந்து ஒரு 80+ 100+ கேன்டீன்ஸ் இருக்குதான். ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா தான் இருக்குது கேன்டீன் ஃபுட்டும். டிரான்ஸ்போர்ட் பற்றி சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து சென்னைக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ராணிப்பேட்டை வரைக்கும் இருக்கும் நாங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஃபீஸ் டீட்டெயில்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடட் இல்லைங்க, அது தனியாக தான் வரும். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 40 to 45 கிட்ட வருங்க டிரான்ஸ்போர்ட்டு.
ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய தராங்கங்க. நீங்கள் வந்து ஜேஇஇ மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சிமேட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா 75% வந்து ஃபீஸ் ஆஃபர் தராங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. அந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1,50,000 டூ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. 4,60,000 4,70,000 வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதில் வேரி ஆகுதுன்னா, நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் பொறுத்து வேரி ஆகுது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எடுக்கிற மார்க் பொறுத்து வேரி ஆகுது. சப்போஸ் நீங்கள் 90 to 100% எடுத்திங்கன்னா உங்கள் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 lakhs அரௌண்ட் அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் இல்லை நான் 50 to 60% தான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு 4 lakh கிட்ட வரும். அதுவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கூட கம்மி அந்த மாதிரி இருக்குங்க. இந்த காலேஜில் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காதுன்னு தான் என்னோடய பர்சனல் ஃபீலிங்கு. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரிவ்யூ கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 years தியரி படிக்கிற மாதிரி இருக்கும், மிச்சம் 2 years வந்து நம்ம இன்டர்ன் போய் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடச்சிச்சு. ஒரு 1-2 பேர் மட்டும் வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணலாமேங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இந்த காலேஜை கண்டிப்பாக வந்து ஒரு லிஸ்ட்டில் நான் வைக்க தான் போகிறேன். ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் 5th பிளேஸ்லையாவது இந்த காலேஜை நான் வைக்க தான் போகிறேன். நம்ம கடைசி எந்த காலேஜுன்னு செலக்ட் பண்ணும்போது இதையுமே நான் கன்சிடர் பண்ண தான் போகிறேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இனி அடுத்த வீடியோவில் வந்து வேறு காலேஜஸ் பற்றி டீட்டெயிலும், கோர்சஸ் பற்றி டீட்டெயிலும், இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா, அதுக்கு ஈக்குவலாக வந்து வேறு இல்லையா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் ஒன்று ஒன்றா வரும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.